யாரெல்லாம் அம்மாவை கண்டு பயப்படணும்னா, அந்த லலிதா சகஸ்ரநாமத்திலே அதற்குண்டான விடையும் வரும். பராக்கிரமசாலியான வாராகி அம்பாள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். நமக்கு பூரண பாதுகாப்புக்கு மட்டும்தான் நம்ம அம்மாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 நாட்களும் அம்பாளை நீங்க அழகா வழிபடலாம். என் வீட்டுல சிலை இல்லைங்களே, என் வீட்டுல ஒரு திருவுருவம் இல்லைங்களே அப்படின்லாம் பயப்படவே வேண்டாம். வாரி வாரி கொடுக்கும் வள்ளல் நீயே, தாயாய் நீ திகழ்ந்திருப்பாய், உன் கண்கள் ரெண்டும் மின்னொளியாய் வெற்றியும் வல்லமை. ஸ்ரீ மாத்ரே நமக. வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கங்கள். ஆஷாட நவராத்திரியை பற்றி இன்று பார்ப்போம். சாக்த பக்தர்கள், வாராகி பக்தர்கள் இந்த ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஆஷாட நவராத்திரி எனும் வாராகி நவராத்திரி எனும் குப்த நவராத்திரி வரும் 15 ஜூலை முதல் ஆரம்பித்து 9 நாட்கள் நடக்க இருக்கின்றது. இந்த 9 நாட்களும் மகோத்சவம் தான். அம்பாள் தினம் தினம் அழகா நம்ம வீட்டுல எழுந்தருளத நம்ம கண்கூடா பார்க்கலாம். இந்த ஆஷாட நவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அம்பாள் எப்படி உத்பவமானார்கள், தோன்றினார்கள் அப்படிங்கிறத லலிதா சகஸ்ரநாமம் திருநாமங்கள் மூலமாக நம்ம பார்த்துக்கலாங்க. லலிதா சகஸ்ரநாமத்துல பண்டனுடைய வதத்திற்கு புறப்படும் பொழுது அம்பாளுடைய திருக்கரங்களில் இருந்து, அதாவது லலிதையுடைய திருக்கரங்களில் இருந்து 4 திருக்கரங்களில் இருந்தும் அஸ்வாரூடா, சம்பத்கரி, இக்ஷுதண்டாவிலிருந்து ஷாமலை மற்றும் பஞ்சபானங்களிலிருந்து வாராகி தோன்றினார்கள் அப்படிங்கிறத அந்த வரலாறை நம்ம பார்க்கிறோம். பஞ்சபானம் இங்கேந்தே நமக்கு அம்பாளுக்கும் 5ங்கிற அந்த எண்ணுக்கும் தொடர்பை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அம்பாளுக்கு பஞ்சமிங்கிற பேரு பின்னாடி எப்படி வந்ததுங்கிறதையும் பார்க்க போறோம். இந்த 5 பானங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த 5 பானங்களும் எதற்காக, அதுலேருந்து ஏன் அம்பா வந்தாங்க அப்படின்னா, 5 பானங்கள் நம்மளுடைய புலன்கள், 5 குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 அடக்கி ஆள்வதன் மூலம் வாராகி நம்ம கிட்ட வந்துருவாங்க. இப்படி கூட சொல்லலாம். வாராகி வந்துட்டா நமக்குள்ள டிசிப்ளின் இந்த 5 புலன்களும் அழகாக நெறிப்படுத்தி கொண்டு செல்வாள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, பண்டனுடைய போர் துவங்கக்கூடிய அந்த நேரத்துல ஸ்ரீ சக்கரராஜ ரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதான லலிதாம்பாள் அழகா பவனி வர ஆரம்பிப்பாங்க. அப்போ கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதான்னு சொல்லிட்டு ஷாமளை அம்பாள் கேய சக்கரம் எனும் அந்த சக்கரத்துல ஏறி பவனி வருவாங்க. இன்னொரு பக்கம் கிரிச்சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதாங்கிற அந்த நாமம் வழியாக கிரிச்சக்கரம் எனும் பன்றிகள் பூட்டிய தேரில் தண்டநாதா எனும் வாராகி பவனி வருகிறாள் அப்படிம்பாங்க. அவ்வளோ அழகான ஒரு தோற்றம் அம்பாளுக்கு. பார்க்கறதுக்கு ரூபம் அப்படி இருந்தாலுங்க, கருணா சாகரியா நம்ம அம்மா. யாரெல்லாம் அம்மாவை கண்டு பயப்படணும்னா, அந்த லலிதா சகஸ்ரநாமத்திலே அதற்குண்டான விடையும் வரும். பண்டனுடைய சகோதரன் வலது தோளிலிருந்து விஷுக்ரன் என்பவனை தோற்றுவிப்பான் பண்டன். அவன் ரொம்ப மூர்க்கமானவன், ஆணவத்துடைய ஒரு உச்ச நிலையில் இருப்பவன். அவனை அழிப்பதற்காக, சம்ஹரிப்பதற்காக தண்டநாதா எனும் வாராகி, விஷுக்ர பிராணஹரண வாராகி வீரியநந்திதான்னு ஒரு ஸ்லோகம் வருங்க. அதாவது விஷுக்ரனை சம்ஹாரம் பண்றத யாரு, வாராகி சம்ஹாரம் பண்றத லலிதை பார்த்து சந்தோஷிக்கிறாளாம். அவ்வளோ அழகான ஒரு அந்த பராக்கிரமசாலியான வாராகி அம்பாள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். நமக்கு பூரண பாதுகாப்புக்கு மட்டும்தான் நம்ம அம்மாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க. சாக்ஷாத் அவர்கள் லக்ஷ்மியின் திருஸ்வரூபம். ஏன் லக்ஷ்மியோட திருஸ்வரூபம் அப்படின்னு சொல்றோம்னா, வாராகி அம்மா பார்த்தீங்கன்னா பூமி மாதாவே தான். அதனாலதான் பூமி மாதா யாருங்க, சாக்ஷாத் மகாலட்சுமி இல்லைங்களா. அதனால லக்ஷ்மியின் ஸ்வரூபம் அப்படிங்கிறதுனால தண்டநாதா எனும் வாராகி நமக்கு வீட்டுக்கு வந்துட்டா நமக்கு செல்வ கடாட்சம் என்றும் நிறைந்திருக்கும். இப்ப நமக்கு பாதுகாப்பு கிடைச்சிருச்சு, செல்வம் கிடைச்சிருச்சு இல்லைங்களா. அப்போ அடுத்தது என்ன, நம்மளுடைய உயர் நோக்கங்கள், அதாவது நம்மளுடைய ஞானம் நல்லபடியாக மிளிரணும். அதற்குதான் ஆக்ஞா சக்கரேஸ்வரியாக நம்மளுடைய 7 சக்கரங்களில் இங்க இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரேஸ்வரியாக இங்க வீற்றிருக்கிறாள்.
அம்பாளுக்கு மட்டும்தான் ரொம்ப அழகான 2 ஸ்பெஷல் வெப்பன்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அது போல 2 ஆயுதங்கள். ஒன்று ஹல என சொல்லக்கூடிய கலப்பை. இன்னொன்னு தண்டம். தண்டநாதா இல்லைங்களா? தண்டம். இந்த கலப்பையின் மூலமாக நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலப்பை எதற்கு பயன்படுத்துவோம்? ஒரு உழுவதற்கு ரொம்ப கடினமான மண் இருந்ததுன்னா, அத குத்தி கிளறி அத லூசன் பண்ணுவோம். அந்த மண்ண வந்து ஒரு லைட் வெயிட்டா பண்ணி, அத வந்து விதை போடுவதற்கு இலகுவாக அந்த மண்ண கொத்தி அத சரிப்படுத்துவோம். அதுபோல நமக்குள்ள பல ஜென்மங்களாக வந்திருக்கின்ற நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஆணவம் போல பல விஷயங்கள். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி, நமக்குள் ஆன்மீகம் எனும் அந்த விதையை போட்டு, நம்மளுடைய ஞானத்தை ஏற்படுத்துவதற்காக அம்மா கையில கலப்பை வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த ஆன்ம முன்னேற்றத்திற்காக இந்த கலப்பையை வைத்து நம்மளுடைய 7 சக்கரங்கள் மூலாதாரத்திலிருந்து மேலே கொண்டு வந்து இந்த ஆக்ஞாவை அடைய செய்கிறார்கள். இந்த ஆக்ஞாவை தாண்டினா பரம்தான். பரம்பொருளை நாம பார்க்கலாம். அதற்கு முக்கியமான தெய்வம் நமக்கு வாராகி அம்மா தான். அப்போ செல்வம் கிடைக்கிறது, வீரம் கிடைக்கிறது, அடுத்தது ஞானம். இந்த 3ஐயும் ஒன்றாக கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்பாள். இதற்கு மேல என்ன மகத்துவம் இல்லைங்களா? இந்த 9 நாட்களும் அம்பாள நீங்க அழகா வழிபடலாம். எப்படி? என் வீட்ல சிலை இல்லைங்களே, என் வீட்ல ஒரு திருவுருவம் இல்லைங்களே அப்படின்லாம் பயப்படவே வேண்டாம். முதல்ல இது எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம். ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆனி மாதம் அமாவாசைக்கு மறுநாள். அதாவது தெலுங்கு சம்பிரதாயம், அ இவங்க ஒரு சில சம்பிரதாயங்கள்லாம் அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து அடுத்த மாதமாக எடுத்துக்கொள்வர். அதுபோல ஆனி மாதம் அமாவாசைக்கு அப்புறம் ஆடி மாதமாக எடுத்துக்கொள்வதால் ஆஷாட நவராத்திரி அன்றையிலிருந்து துவக்கமாகிறது. இந்த தடவை ஒரு ஸ்பெஷலாகவே ஆனி மாதம் இறுதியில் தான் இந்த ஆஷாட நவராத்திரி வருகிறது. அதனால ஆடி மாதமும் சேர்ந்து அம்பிகையை நம்ம கொண்டாடுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த நேரம் அமைந்து விட்டிருக்கிறது. அதனால இந்த 15 ஜூலை 2026 அன்று காலையிலேயே நீங்க வந்து வீட்டை ரொம்ப அழகா சுத்தப்படுத்தி மாவிளை தோரணெல்லாம் கட்டி அம்மாவை வரவேற்க தயாராகுங்கள். தயாராகிட்டு ஒரு சின்ன மணப்பகல் பலகை இருந்ததுன்னா விக்கிரகம் வச்சிருந்தீங்கன்னா விக்கிரகம் வைங்க. இல்லது திருவுருவம் இருந்ததுன்னா உருவத்தை வச்சு அழகா அதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு அழகா அலங்காரம் பண்ணுங்க. ஒரு குழந்தை வீட்டுக்கு வந்தா எப்படி நம்ம வந்து உபசரிப்போமோ அது போல எல்லாம் பாவனையாலும் பக்தியாலும் உபசரிச்சுட்டு ஒரு விளக்கு ஏத்துவீங்க. முடிஞ்சா நெய் விளக்கு இருந்தா ரொம்ப நல்லது. நெய் விளக்கு ஏற்றி திருவுருவம் இல்லைங்க அப்படின்னா பரவாயில்ல, விளக்குலேயே ஆவாகனம் பண்ணுங்க. விளக்குலேயே அம்பாளை வாராகியா நினைத்து அந்த விளக்குல அழகா அலங்காரம் பண்ணி அதற்கு சந்தனம், குங்குமம், புஷ்பம் எல்லாத்தையும் வைத்து நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை ஆரம்பிக்கலாம். தினம்தோறும் 9 நாளும் தினம் தினம் உங்களால முடிஞ்ச நைவேத்தியங்கள் செய்யலாம். ஒவ்வொரு நாளைக்கும் நான் சொல்றேன். ஆனா சொல்றதை தாண்டி உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை நீங்கள் உங்கள் விருப்பப்படி செய்யலாம். பார்த்தீங்கன்னா, இந்த 15ஆம் நாள் 15ஆம் தேதி ஜூலை மாதம் வரக்கூடியது வந்து புதன்கிழமை என்று வருகிறது. முதல் நாள், நவராத்திரியின் முதல் நாள். அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பச்சை கலர்ல இருக்கக்கூடிய நல்ல மருக்கொழுந்து, தவனம் சொல்லுவீங்க. அது போல இருக்கக்கூடிய இலைகளால், பில்வத்தினால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அதே போல அழகா அம்பாளுக்கு நல்ல வஸ்திரம், பச்சை கலர்ல வர்ண வஸ்திரத்தை சாத்தி ஒரே நாள் நீங்க அது போட்டு அதையே நீங்க வந்து 9 நாளும் வைத்துக் கொள்ளலாம். முதல் நாள் போட்டதையே. ஆனா முதல் நாள் பண்ணும்பொழுது அழகா பச்சை கலர் வஸ்திரம். பச்சை என்றால் வளம். அதனால பச்சை கலர் வர்ணத்தை போட்டு அம்பாளுக்கு சாற்றி வழிபட ஆரம்பிங்கள். நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா பச்சை பயிரினால் ஆன உணவு. அதாவது நீங்க வந்து சுண்டல் செய்யலாம். திதிப்பு சுண்டல் இதிலேயே செய்யலாம். இல்லைன்னா கார சுண்டல் மட்டும் செய்து வழிபடலாம். உங்களுக்கு அன்றைக்கு என்ன பழங்கள் கிடைக்கிறதோ வெத்தலை பாக்கு பழத்துடன் அன்றைய பூஜையை நீங்கள் ஸ்லோகம் அஷ்டோத்திரம் சொல்லி, இல்லை 12 திருநாமங்கள் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். அந்த திருநாமங்கள் நம்மளுடைய வீடியோவோட கடைசியில் டிஸ்கிரிப்ஷனில் போடுவோம். அந்த திருநாமங்கள் சொல்லி நீங்கள் அர்ச்சித்துட்டு நீங்கள் அன்னைக்கு தூப தீப ஆரத்தி எடுத்து அன்றைய தினத்தை முடித்துக் கொள்ளலாம்.
2வது நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் நிற பூவை கொண்டு சாற்றி வழிபடலாம். செய்ய வேண்டிய பதார்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் சாதம். இந்த எலுமிச்சம்பழம் போட்ட மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய சாதத்தை அம்பிகைக்கு நீங்கள் நைவேத்தியமாக வைத்து நீங்கள் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு உங்களால முடிஞ்ச நல்ல ஒரு நிறைய பழங்கள் இருந்தா ரொம்ப விசேஷம். இல்லைன்னா வாழைப்பழம் ரொம்ப சாலச் சிறந்தது வியாழக்கிழமை அன்னைக்கு. அதனால வியாழக்கிழமை அன்னைக்கு வாழைப்பழம் நைவேத்தியம் வைத்து அம்பிகையை அன்னைக்கு கொண்டாடலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 3வது நாள் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அன்னைக்கு தாமரையால் அம்பிகையை அர்ச்சனைக்கு நீங்க வந்து பூக்களுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கலாம் மற்றும் அலங்காரத்துக்கு தேர்ந்தெடுக்கலாம். முக்கியமா பாயசத்தை அன்னைக்கு நீங்க வந்து நைவேத்தியத்துக்கு தேர்ந்தெடுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை பாயசத்தை வைத்து படைக்கும் பொழுது வீட்டுல ரொம்ப லக்ஷ்மி கடாட்சம் ஒரு அபரிமிதமா அடுத்த ஆஷாட நவராத்திரிக்குள்ள உங்களுடைய என்ன நீங்க அடுத்த உயர்வுக்கு உங்களுடைய பாதையில போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உயர்வு உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். அதனால பாயசானத்தை நீங்க வந்து வெள்ளிக்கிழமை வைத்து படைக்கலாம். மாதுளம் பழம் இருக்கு இல்லைங்களா? மாதுளம் பழத்தை தோலை உரிச்சு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய முத்தை மட்டும் எடுத்து நீங்கள் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இது போல செய்யும் பொழுது ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு கருங்குவளை மலர் கிடைத்தால் நல்லது. அப்படி இல்லைன்னா சங்குப்பூ, கருநீல சங்குப்பூ கிடைத்தால் அதை வைத்து நீங்க அர்ச்சனை பண்ணலாம். இல்லைன்னா நிறைய இடத்துல வெளியில படர்ந்துருக்கும் நித்திய கல்யாணின்னு ஒரு பூ. அதுல ஒரு பர்பிள் கலர்ல இருக்கும். அது போல நல்ல வயலட் கலர் பூ எதுவாக இருந்தாலும் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு அம்பிகைக்கு சாற்றி வழிபடும் பொழுது ரொம்ப ஆகர்ஷண சக்தி இருக்குங்க. நல்ல உத்தியோகத்திலையும் தொழிலிலும் அடுத்த மேன்மையை உங்களால உணர முடியும். அன்னைக்கு நீங்க சிறப்பாக கிழங்கு வகைகளை நீங்க வந்து அம்பாளுக்கு படைத்து வழிபடலாம். நல்ல கருப்பு உளுந்தினால் செய்த வடையை நீங்கள் நைவேத்தியத்திற்கு வைக்கலாம். இது சனிக்கிழமை அன்று. ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமையாலான செய்த பதார்த்தத்தை வைத்து படைப்பது ரொம்ப நல்லது. அதற்காக முன்னமே நீங்க கோதுமையினால போலியோ அல்லது கோதுமையினால உங்களுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது உங்களுக்கு திதிப்பு இருந்ததுன்னா அதை நீங்க தயார் பண்ணிக்கோங்க. பூக்கள்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல கனகாம்பரம் ரொம்ப விசேஷங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, மனமில்லாத பூ சுவாமிக்கு சார்த்தக்கூடாதுன்னு. அப்படிலாம் இல்லைங்க. கனகாம்பரம் பூ ரொம்ப விசேஷம். அம்பிகைக்கு சாற்றி வழிபடலாம். நல்ல கனகாம்பரம் சாற்றி இந்த கோதுமையாலான பண்டத்தை வைத்து அம்பிகையை நீங்க வழிபடலாம். உங்களுக்கு கிடைத்த எந்த பழமாக இருந்தாலும் அதை அம்பிகைக்கு வைத்து நீங்க வழிபடலாம். திங்கட்கிழமை 6வது நாள். 6வது நாள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு நெய் பொங்கல் செய்து நீங்கள் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். அதை தான் நிவேதனத்துக்கு வைக்கணும். சாற்ற வேண்டிய மலர்கள் பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ. திங்கட்கிழமை அன்னைக்கு முல்லைப்பூ சாற்றி வழிபடுவது உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அம்பிகைக்கும் பிறை சூடிய ஒரு அழகான ரூபம் பார்த்திருப்பீங்க. திங்கள் என்றாலே சந்திரன் தான். அப்ப மனதுக்குரியவர் அப்படிங்கிறதுனால மனம் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த திங்கட்கிழமை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஆற்றலை, மனோபலத்தை கொடுக்கும். உங்களுக்கு அன்றைய தினம் என்ன பழம் கிடைக்கின்றதோ அதை வைத்து நீங்க வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை ரொம்ப வருஷமா நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. நிலத்துல எந்த பிரச்சனை வழக்கு வம்புகள் இருந்திருக்கு, அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த செவ்வாய்க்கிழமைய தவற விட்டுறாதீங்க. அன்னைக்கு பூஜை சிறப்பாக இருக்கட்டும். அன்னைக்கு நீங்க செவ்வரளி மாலை அல்லது சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு அம்பிகையை அர்ச்சித்து நல்ல பீட்ரூட்ல நல்ல ஸ்வீட் ஹல்வாலாம் இருக்கும் இல்லைங்களா, அது போல செய்யலாம். அல்லது கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய பருப்பு வகைகள் இருக்கு இல்லைங்களா, தட்டைப்பயிர்லாம் அதுலெல்லாம் சுண்டல் செய்யலாம். அப்படி சுண்டல் செய்து அம்பிகைக்கு நீங்க நைவேத்தியம் பண்ணி உங்களுடைய கோரிக்கையை வையுங்கள். நிச்சயமாக பூரண பலம் உண்டு. அன்னைக்கு நீங்க முக்கியமா செவ்வாழை கொண்டு வழிபடணும். செவ்வாழையே நீங்க நைவேதனமா வச்சுட்டு வழிபடும் பொழுது மேற்சொன்ன எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கு முழுமையான தீர்வு வெகு விரைவாக கிடைக்கும். புதன்கிழமை 8வது நாள். இது அஷ்டமி இல்லைங்களா? அஷ்டமியும் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. நமக்கு தெரிந்த பகை தெரியாத பகை அத்தனையிலிருந்தும் காக்கக்கூடிய தினம் இந்த அஷ்டமி பூஜை. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மீண்டும் புதன்கிழமை அன்னைக்கு தான் வருது. நீங்க வந்து அன்னைக்கு உடைச்ச பாசிப்பருப்பு இருக்கு இல்லைங்களா,
அதில் சுண்டல் செய்திடுங்க. அந்த சுண்டல் செய்து அம்பாளுக்கு நைவேத்தியம் வச்சு, உங்களுக்கு என்ன பூக்கள், மல்லிகை, மருவு மற்றும் கனகாம்பரம் சேர்ந்த அந்த கதம்பம் இருக்கு இல்லைங்களா, அதை அழகாக மாலை போடலாம். ரொம்ப விசேஷமாக அம்பிகைக்கு பார்க்கவே கண்கள் கோடி வேணும், அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் அது போட்டு நீங்கள் அலங்காரம் பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி உங்களுடைய கோரிக்கையை வையுங்கள். ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, பகையை தீர்க்கணுங்கும் பொழுது அவர்கள் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு என்றைக்கும் யாரும் கேட்டுடாதீங்க. உங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை மட்டும் வைங்க. அப்படி பண்ணாதான் நல்லது. அதனால் அப்படி செய்து மட்டும் நீங்கள் வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்களை பூரணமாக அம்பாள் வாராகி பாதுகாப்பாள். சரிங்களா? 9வது நாள் ஆஷாட நவராத்திரியின் இறுதி நாள் இந்த வருடத்துக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? வியாழக்கிழமை வருது. கதம்பமாக என்னென்ன மலர்கள் இத்தனை நாள் நீங்கள் போட்டிங்களோ அதில் என்னென்ன மலர்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கோ எல்லா மலர்களையும் போட்டு அப்படியே அழகாக அலங்காரம் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு வகையோடு அன்றைய தினத்தை நீங்கள் முடியுங்கள். அதே போல் 3 பழங்களாவது நைவேத்தியத்துக்கு வையுங்கள். உங்களுக்கு என்னென்ன பழம், இப்போல்லாம் நாவல் பழ சீசன் தான். நாவல் பழம், மாதுளை, திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாழை, இதெல்லாம் வச்சு நீங்கள் வழிபடலாம். அப்படி வழிபட்டுட்டு தூபதீப ஆரத்தியுடன் சேர்த்து நீங்கள் ஒரு ஹாரத்தி எடுக்கணும். 10வது நாள் தசமி அன்னைக்கு நீங்கள் செய்ய முடியாட்டி இந்த 9வது நாளையே நீங்கள் நிறைவு தினமாக வைத்துக்கொண்டு ஆரத்தி எடுத்து அன்றைய தினத்தை நீங்கள் உங்கள் பூஜையை இந்த 9ஆம் நாள் நவராத்திரி உற்சவத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம். இப்படியெல்லாம் செய்துட்டு நீங்கள் உங்கள் குடும்பம், சுற்றுச்சூழல், இந்த பாரத தேசம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நல்லா நலம் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் சேர்த்து வையுங்கள். ஏன்னா பூமிக்குரிய மாதா அம்மா இந்த பூமி மேல வாழக்கூடிய அனைத்து மக்களையும் பாதுகாக்கக்கூடியவள்ங்கிறதுனால அவகிட்ட தான் இந்த கோரிக்கையை நம்ம வைக்க முடியும். அதனால இந்த கோரிக்கையை வைத்து எல்லோரும் வேண்டும் பொழுது இந்த உலகமே ஒரு அமைதியான ஒரு உலகமாக மாறும். எல்லா மக்களுமே ரொம்ப நிம்மதியுடன், மகிழ்ச்சியுடன், எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை வைப்போம். சரிங்களா? அதனால இந்த 9 நாள் நவராத்திரி உற்சவத்தை இவ்வளோ அழகா நம்ம சிறப்பாக பண்ணிடலாம். சரிங்க. அப்புறம் இந்த வாராகி இவ்வளோ 9 நாள் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம விட்டுறக்கூடாதுங்க. டெய்லி ஒரு சின்ன கல்கண்ட நைவேத்தியமாச்சும் பண்ணணும். தினந்தோறும் நாம எப்படி சாப்பிட்றோமோ அது போலவே அம்பாளுக்கு நைவேத்தியம் வச்சு டெய்லி எப்பயுமே நம்ம வீட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி தெய்வங்களுக்கெல்லாம் அர்ப்பிதம் பண்ணிட்டு சாப்பிடும் பொழுது அது அமிர்தமாக மாறும். இதை நீங்கள் எப்பயுமே கடைப்பிடிச்சிட்டு வந்தால் பூரண ஆரோக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம்.